தனியா விடுங்க என்ன. அத்தை போயிடுறேன். ஆனா நீங்க முதல்ல கொஞ்சமா சாப்பிடுங்க. இந்தாங்க ப்ளீஸ். நீ எங்க போயிடுவங்கிற? உன்னோட ரூமுக்கா? அங்க போய் என்ன பெரிய ராஜ்யமா ஆள போற? அர்ஜுன் இப்ப படிக்க உட்கார போறான். ஜாக்கிரதை, நீ அவனை தொந்தரவு பண்ண அவ்வளவுதானா? அத்தை ஏற்கனவே இந்த வீட்டுல எனக்குன்னு தனி ரூம் எதுவும் இல்ல. நீங்க எங்க சொல்றீங்களோ நான் அங்கேயே போறேன். ஆமா சரி சரி போதும், இருக்கட்டும், விடு, வாய மூடு. ரெண்டு பேரும் இப்ப என் முகத்தையே பார்த்துட்டே இருப்பீங்களா? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போ கிச்சனுக்கு. அத்தை நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க ப்ளீஸ். இந்தாங்க. பசியில வேற உயிரே போயிடும் போல இருக்கு. அல்வா வாசனை கூட நல்லா தான் இருக்கு. வலது கையால சாப்பிட கூட முடியாதே. இவங்க கிட்ட வேற போய் சொல்லியிருக்கேன் கைய தூக்க முடியலன்னு. சரி இப்ப என்ன பண்றது? பசிக்க முன்னாடி எதுவுமே தப்பில்ல. சரி ஊட்டியே விடு, குடு. அத்தை எப்படி இருக்கு? அல்வா ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. இப்பவே பாராட்டுனா இவ தலக்கணம் புடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவா. சுமாரா தான் இருக்கு. நான் என்ன பண்றது? பெரியத்த, இந்த அல்வா சாப்பிடுற அளவுக்காவது இருக்கா? எங்கடா போல்ட்டு நல்லாவே இல்லதான். ஆனா இப்ப இவ்வளவு மாத்திரையே போடணும், வெறும் வயித்துல போட முடியாதுல்ல. சாப்பிட்டுதான் ஆகணும். என்னப்பா பண்றது? ஆனா உனக்கு தெரியுமா, அம்மா வந்து ரவா அல்வா ரொம்ப அருமையா செய்வாங்க. எங்க வீட்லயும் நான் ரொம்ப நல்லா அல்வா செய்வேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அத்தை நான் இதுல நெய் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த தடவையில இருந்து நெய் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறேன். அட இல்ல 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 இல்ல, இவ்வளவு நெய் போட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு மேல நான் அதிகமா சேர்த்துக்க மாட்டேன். சரி. சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். இப்ப நிம்மதியா? இவ்வளவு சீக்கிரம் ஏன் சாப்பிட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு அல்வா பிடிச்சிருக்காதானே அத்தை? சி, சி, சி. மோசம், ரொம்ப மோசம். எப்படியோ மூக்க பிடிச்சுக்கிட்டுன்னா மூச்சடக்கிட்டு முழுங்கிட்டு. ஏன் சாப்பிட்டேன்னா எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடணும் அவ்வளவு சீக்கிரம் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டல. அதனாலதான் அப்படி வேக வேகமா சாப்பிட்டேன். தண்ணிய கொடு. அட போதும் 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 விடு, போதும். அத்தை நான் சுத்தம் செய்யலன்னா எப்படி உங்களால முடியும்? உங்க கையில வலி இருக்குல்ல, உங்களுக்கு அடிபட்டுடும். ஐயோ என்ன ஒரு தொல்லையா போச்சு இது. ஒரு பக்கம் கிணறுனா இன்னொரு பக்கம் படுகுழி. இவளை பிறந்த வீட்டுக்கு போக விடாம தடுக்க போய் நானே மாட்டிக்கிட்டேன். இப்ப முழுசா குணமாயிட்டேன்னு எல்லார்கிட்டயும் எப்ப சொல்ல முடியுமோ தெரியலையே. ஐயோ கடவுளே, என்ன மாதிரியான சக்கர வியூகத்துல போய் நானே மாட்டிக்கிட்டேன். ஆனா உங்களை தனியா பார்த்தது நல்லதா போச்சு. உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். நேத்துல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பிறந்த வீட்டுக்கு போகலங்கிறதுல. ஒருவேளை நான் உங்களை உங்க பிறந்த வீட்டுல விட்டுட்டு வந்திருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். என்னோட மனசே உடைஞ்சு போயிருக்கும். அப்படியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? உங்க அம்மா குணமான உடனே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். இப்ப அப்படி நடக்கும்னு எனக்கு எதுவும் தோணல. ஒரு வாட்டி தடங்கள் வந்துருச்சுல்ல, இனிமே அம்மா அவங்க திரும்ப பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்ககிட்ட இது யாரு சொன்னது? ஆனா நீங்க இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டா என்ன நினைக்க மாட்டீங்கல்ல? ஞாபகம் வந்தா என்ன இப்போ? அதனால யாருக்கு என்ன கவலை இப்ப? எனக்கு கண்டிப்பா கவலையா இருக்கும். பாருங்க ஆனா அன்னைக்கு நீங்க செஞ்சது சரியில்லை. எனக்கு தெரியும்.
இதை நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏற்கனவே இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா நான் எந்த தப்பும் பண்ணல. அம்மாவோட பேச்ச கேட்காம இருந்தது தப்பு இல்லையா? அத்தை என்னை அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டு இருந்தா ஒருவேளை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்காது. இதெல்லாம் போகட்டும், விடுங்க. பெரியவங்களை பத்தி பின்னாடி இப்படி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நீங்க இப்ப என்னங்க பண்றீங்க? விடுங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா வீட்ல மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த உறவே முடிய போகுது. அதோட இவ்ளோ அட்டாச்மெண்டா இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. உங்க மனசுதான் கஷ்டப்படும். ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. இருக்கலாம். பழக்கம் ரொம்ப விசித்திரமான ஒண்ணு. அது எப்ப உண்டாகும் எப்ப போகும்னே தெரியல, தெரிஞ்சுக்கவே முடியல. நீங்க தான் என் பிறந்த வீட்டுல விட வரேன்னு சொன்னீங்கல்ல. அது எங்க அம்மாவால தானே. அப்படின்னா உங்களுக்கு உங்க அம்மாவோட பிடிவாதம் என்னை விட இம்பார்ட்டன்டானதா? உங்களுக்கு நான் போறது வருத்தமா இருந்திருக்கும், இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஒருவேளை உங்களுக்கு நிஜமாவே என்ன பிரிய மனசு இல்லைன்னா என்னை என் பிறந்த வீட்டுல விடுறத பத்தி பேசியே இருக்க மாட்டீங்க. என் மனசை மட்டும் காட்ட முடிஞ்சிருந்தா உங்களை பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன்னு. ஆனா நம்ம முதல் இரவும் கூட வீணா போச்சு. அது கூட என்னோட தப்பு தானா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க வீட்டில் இது வரைக்கும் நடந்த கல்யாணத்திலேயே இந்த மாதிரி எடாகுடமா எப்பவுமே நடந்ததே இல்லை. ஆனா இதெல்லாம் நம்ம கல்யாணத்துல தான் நடக்கணும்னு இருக்கு. எனக்கு எல்லாமே கெட்ட நேரம்தான். நாம என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு மட்டும் இல்ல, என் நேரமும் சரியில்லை. இல்ல, உங்க நேரம் ஏன் கெட்டதா இருக்க போகுது? சொல்ல போனா நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி. உங்க குடும்பத்துல உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவங்க இதையெல்லாம் பண்றாங்க. ஒருவேளை அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, நான் உங்களை சந்தோஷமா வைக்க முடியாதுன்னு. அதனாலதான் இந்த வீட்டுல யாருக்கும் என்ன பிடிக்கல. ஏதாவது ஒரு பொண்ணோட கல்யாண மண்டபத்துல ரெண்டு மாப்பிள்ளைங்க வந்தா அவளை யாருக்குத்தான் பிடிக்கும்? ஆனா ப்ளீஸ் நீங்க திரும்ப போவாதீங்க. ஒருவேளை நீங்க போயிட்டேன்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பே தப்பா ஆகிடும். உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். அம்மா இன்னையிலேருந்து உங்களை தானே கவனிக்க சொன்னாங்க. அதுக்கு அப்படின்னா அம்மா உங்களை மன்னிச்சுட்டாங்க, அதனாலதான் இப்படி நடக்குது. 1 செகண்ட். மன்னிப்பு? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே மன்னிப்பை பத்தி பேச முடியும். ஆனா இந்த விஷயத்த ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போறத என்னால சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப இத போய் நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. இத உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்ல தைரியம் இருந்திருந்தா எப்பவோ சொல்லியிருப்பேன்.